ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன தான், ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி டைட்டில் இருக்கிற மாதிரி மிக்சிங் விசஸ் மாஸ்டரிங். ஸோ என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி ரஃப் நோட் ஆஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சிங்கை பற்றி பார்ப்போம். மிக்சிங் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஸ்டெம்ஸ் அப்படின்னா ட்ராக், இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருப்பீங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருப்பீங்க. ஒரு கிட்டார் இருக்கும், ஒரு வயலின் இருக்கும், ஒரு பேட் சவுண்ட் இருக்கும், ஒரு கிக்கு ட்ரம், அந்த மாதிரி நிறைய வாசிச்சிருப்பீங்க. எல்லாமே ஒரு ட்ராக்காக இருக்கும். சரிங்களா? எல்லா ட்ராக்குமே நீங்கள் உங்களோட FL ஸ்டுடியோவில் லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன டா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டாலை யூஸ் பண்ணிருப்பீங்க. நாட் ஓன்லி ஃபார் FL ஸ்டுடியோ யூசர்ஸ், நீங்கள் எந்த டா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. மிக்சிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எங்கே ஆரம்பிக்கணும், லெவலிங். ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்ட் எவ்வளோ கேட்கணும், எந்த ரேஞ்சில் கேட்கணும், அது அதிகமாக கேட்கணுமா இல்லை கம்மியாக கேட்கணுமா அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் ஒரு லெவலிங் பண்ணுறது மிக்சிங்கில் ஃபர்ஸ்ட். செகண்ட் EQ போட போகிறோம். ஸோ EQன்றது நம்ம எப்போ போடுவோம்னா, எல்லா ட்ராக்குமே லெவல் ஃபர்ஸ்ட் நார்மல் ஜென்ரலாக ஒரு லெவலிங் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன ட்ராக்கெல்லாம் எல்லா ட்ராக்லாம் EQ போடணுமா அப்படின்னு கேட்டால் எல்லா ட்ராக்லையும் EQலாம் தேவை கிடையாது. நீங்கள் எந்தெந்த ட்ராக் உங்களுக்கு ரொம்ப அந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அந்த ட்ராக்குக்கு மட்டும் EQ இருந்தால் போதும். எல்லா ட்ராக்குக்கும் போயிட்டு EQ போகிறது தேவையில்லாததான். ஸோ மேக்ஸிமம் EQ ஒரு சில ட்ராக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பேஸ்லாம் இருக்குது, கிக் இருக்குது, ரெண்டுமே அடிச்சுக்கும் சம்டைம்ஸ். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒன்று கவனிக்கணும், EQன்றது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, உங்களோட ஸ்பீக்கர் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக், இப்படி தான் உங்களோட ஸ்பீக்கர் சவுண்ட் ப்ளே ஆகும். போது கிக் அடிக்கும் போது என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல போகும், அகைன் பேக்ல வரும். கிக் அடிக்கும் போது என்ன ஆகும், ஃப்ரண்ட்ல போகும், பேக் அடிக்கும். பேஸ் அடிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே வைப்ரேட் ஆகும். ஸோ கிக் அடிச்சு பேக்ல வரும்போது டக்குன்னு பேஸ் டர்ன்னு அப்படின்னு சவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வைப்ரேஷனை காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருந்தாலும் திணறும். ஸோ அந்த சவுண்டு ஒன்று கிக்கு நல்லா கேட்கும், இல்லை பேஸ் நல்லா கேட்கும். சம்டைம்ஸ் ரெண்டுமே சரியாக கேட்காம போயிடும். உன்னால நான் கேட்டேன், நாள் நீ கேட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன ஆகணும், ரெண்டுத்துக்குள்ள சண்டை வரும். இந்த சில காரணங்களுக்காக தான் நம்ம ஈக்குவலைசர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சைட் சேனல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நான் பேக்ல வரேன். ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவலைசரை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஈக்குவலைசர் எதுக்குன்னா, எந்த சவுண்ட் வேண்டாமோ அந்த சவுண்டை சின்னதாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணுறது தான் ஈக்குவலைசர். அதுக்கு அடுத்து எதுக்கு போவோம்னா கம்ப்ரஸர். இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கிடையாது, ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மட்டும்தான். வோக்கலில் இருந்தால் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ரஸர் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சவுண்டை ஒரே வேவ் லென்த்தில் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வோக்கலுக்கு இல்லை நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஸர் என்னன்னா, சின்னதாக ஒரு இடத்துல சவுண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆர் அதிகமாக இருக்கிற சவுண்டுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக சின்ன சவுண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ செகண்ட் நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் நம்ம நார்மலாக தெரிஞ்ச மாதிரி தான் ரிவர்ப் யூஸ் பண்ணுவோம், டிலே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். தேர்ட் என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறேன், தேர்ட் கிடையாது. ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சதுல முடிவு வரைக்கும் அதே சவுண்ட் கேட்டுட்டு இருந்தால் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதை ஆட்டோமேட் கண்டிப்பாக பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோமேட்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் ஒரு சாங் ஆரம்பிக்கும் போது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கிட்டார் ஆரம்பிக்குதுன்னா அந்த கிட்டார் லாஸ்ட் வரைக்கும் அதே வால்யூமில் கேட்டுட்டு இருந்ததுன்னா அந்த சாங் நல்லா இருக்காது. ஸோ அது ஒரு சில இடத்துல அந்த சவுண்டோட அதோட வால்யூம் கம்மியாகணும், ஒரு சில இடத்துல அது அதிகமாகணும். அது எந்த இடத்துலன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ண போறீங்க. அதுதான் உங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபைனலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸ் பண்ண ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் சாங்காக எடுத்துட்டீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு மிக்ஸ். ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக மிக்சிங் பண்ணலன்னா உங்களுக்கு மாஸ்டரிங் அவுட்டும் நல்லா இருக்காது. சரி, நீங்கள் மிக்சிங்கில் என்ன வால்யூம் என்ன லெவல் ஆஃப் வால்யூம் வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மாஸ்டரிங்கில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா மாஸ்டரிங் ரொம்ப 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 பிரச்சனை ஆயிடும். ஸோ மாஸ்டரிங் அப்படின்றது நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் மிக்சிங்கில் எல்லா ட்ராக்குமே தனித்தனியாக எடிட் பண்ணுவீங்க. பட் மாஸ்டரிங் அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு சாங்காகவே என்ன ஆகும்னா ஒரு மிக்ஸ் பண்ண அவுட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மிக்ஸ் பண்ண அவுட்டில் எந்த ட்ராக் உங்களுக்கு அதிகமாக கேட்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஃப்ரீக்வன்சி நல்லா இருக்கும்ன்ற நீங்கள் தூக்குறீங்களோ ஸோ அந்த சாங்கான ஒரு பிரைட்னஸ் வரும். இந்த டைமில் போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரிங்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அகைன் பேக் மிக்சிங்கில் போயிட்டு அதுக்கான வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு, அந்த பர்டிகுலர் ட்ராக்கான வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அவுட் எடுத்து அகைன் அந்த ட்ராக்கை எடுத்து போட்டு அதுக்கப்புறமா தான் மாஸ்டரிங் பண்ண முடியும். மாஸ்டரிங்கிறது நீங்கள் பண்ணுற ஒரு மிக்சிங்கோட அவுட்டை
நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அதை வடிவமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ரொம்ப ரிமூவ் பண்ணக்கூடாது, ரொம்ப மைன்யூட்டாக ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாஸ்டரிங்கில். ஸோ அந்த சாங்கோட ஃபேஸை நீங்கள் செக் பண்ணுறீங்க, இன் அவுட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறீங்க. ப்ளஸ் அந்த சாங்கோட பூஸ்ட், பிரைட்னஸ், அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, EQ-வை யூஸ் பண்ணி, கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஆர் அதர் ப்ளகின்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் மாஸ்டரிங். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்காக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோ பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் அந்த வீடியோ கீழே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவுமே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நம்ம எப்படி மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணலாம், ஸோ சாங் எப்படி பண்ணலாம், மேக் பண்ணலாம், ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அது அப்படி எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.